Hello everyone, Happy New Year and welcome to the question paper analysis and discussion of paper 2023. Here's question number 21. Consider the following statements. Statement 1. Interest income from the deposits in infrastructure investment trusts distributed to the investors is exempted from tax but the dividend is taxable. Statement 2. InvITs are recognized as borrowers under the Securitization and Reconstruction of Financial Assets and Enforcement of Security Interest Act 2002. Which one of the following is correct in respect of the above statements? A. Statement 1 and 2 are correct and statement 2 is the correct explanation of statement 1. B. Statement 1 and 2 are correct and statement 2 is not the correct explanation for statement 1. C. Statement 1 is correct but statement 2 is incorrect. D. Statement 1 is incorrect but statement 2 is correct. So the correct answer for this question is option D. Statement 1 is incorrect but statement 2 is correct. இதோட explanation பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் லைக் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட். இதோட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு சார்ஜில் இருக்காங்க இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இன்விட்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க கொஷனில் இருக்கிற மாதிரி INVITSன்னு. ஸோ இது டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் ட்ரேடு லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் யூஸும் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது போக இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட் என்ன பண்ணுன்னா ஒரு செட்டப் கொடுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க மணியெல்லாம் போடுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் இருக்கிறதுக்கு. ஸோ இதோடைய டேக்ஸ் வந்துட்டு 2 வகையாக அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஒன்று டிவிடெண்ட் இன்கம், இன்னொன்று கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இதோட டேக்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் தான் போகும். இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்குல்ல, அந்த பணம் வரதில்ல அந்த இன்வெஸ்டருக்கு, அது எல்லாமே வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறப்ப தான் அந்த இன்வெஸ்ட்ஸுங்கிறது அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்டெம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் பட் த டிவிடெண்ட் இஸ் டாக்ஸபிள் அப்படிங்கிறது இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதுக்கான ரீசனும் இப்போ பார்க்கலாம். February 11, 2021 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க ஒரு சில ஆக்டில். அது என்னென்னா த செக்யூரிட்டி கான்ட்ராக்ட்ஸ் ப்ராக்கெட்டில் ரெகுலேஷன் ஆக்ட் SCRA 1956, த செக்யூரைசேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் SARFAESI Act 2002 and the Recovery of Debts Due to Banks and Financial Institutions Act, Recovery of Debts Act 1993. ஸோ இந்த ஆக்டில் முக்கியமாக அந்த சர்ஃபாசி அண்ட் த ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் ஆக்டில் தான் வந்துட்டு டொமஸ்டிக் லெண்டர்ஸை வந்துட்டு அவங்க மணி கிடைக்கிறதுக்காக நிறையா வழிகளை கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்குது. இந்த சேஞ்சஸில் தான் அந்த டெஃபினிஷன் ஆஃப் பாரோவர் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனே அவங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு செக்யூர்ட் கிரெடிட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்மும் இருக்குது. ஸோ that is why statement 2 is correct. Therefore option D is the correct answer. Question number 22. Consider the following statements. Statement 1. In post-pandemic recent past, many central banks worldwide had carried out an interest rate hikes. Statement 2. Central banks generally assume that they have the ability to counteract the rising consumer prices via monetary policy means. Which one of the following is correct in respect of the above statements? So these statements are exactly like the statements from the last question. So it's explanatory on itself. So let's go directly to the answer. So in the question பார்த்தீங்கன்னா option A, both statement 1 and statement 2 are correct and statement 2 is the correct explanation for statement 1. ஸ்டேட்மெண்ட் 1 படி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களுடைய ஹைக் ரேட்ஸை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட
ஹைக் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மே 2022ல். யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்துட்டு 0.25% வந்துட்டு கூப்பிட்டிருக்காங்க. யூகேவுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 10வது எவ்ரி 10th மந்த் வந்துட்டு ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் இன் அ ரோ ஃபெப்ரவரி 2023ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருக்குமே ஒரு அசம்ஷன் இருக்கும், லைக் தே கேன் கவுண்டர் ஆக்ட் இந்த மாதிரி ரேசிங் கன்சியூமர் ப்ரைஸ் எல்லாம் குறைக்கிறதுனால முடியும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அசம்ஷன் இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் த பவர். ஒரு மானிட்டரி சப்ளையை வந்துட்டு அவங்க கையில் தான் இருக்குது. எக்கனாமியில் எவ்வளோ பணம் புழங்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் வந்துட்டு அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, பாரோயிங் அண்ட் ஸ்பெண்டிங் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணுற ரீசன் அதுதான். பிகாஸ் ஆஃப் தி மணி அண்ட் சர்க்குலேஷன். Question number 23. Consider the following statements. Statement 1. Carbon markets are likely to be one of the most widespread tools in fight against climate change. Statement 2. Carbon markets transfer resources from private sector to the state. Which one of the following is correct in respect of the above statements? A. Both statement 1 and 2 are correct and statement 2 is the correct explanation for statement 1. B. Both statement 1 and statement 2 are correct and statement 2 is not the correct explanation for statement 2. Option C. Statement 1 is correct but statement 2 is incorrect. Option D. Statement 1 is incorrect but statement 2 is correct. So இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Both statement 1 and statement 2 are correct but the statement 2 is not the correct explanation for statement 1. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்டு தான். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்பன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு வைட் ஸ்ப்ரெட் டூல்ஸ் இன் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் மார்க்கெட்ஸ் தான் கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ணுறதுக்கு மேஜர் டூலாக இருக்குது. அண்ட் தேட் இஸ் ட்ரூ. பிகாஸ் இவங்க வந்துட்டு என்னென்னா எமிஷன்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம் இல்லைன்னா கேப் அண்ட் ட்ரேட் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட மெயினான ப்ரோக்ராமே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது தான். அண்ட் இதில் என்னென்னா இவங்க கார்பன் அலவன்சஸ் அண்ட் கிரெடிட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்து அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷனை குறைக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த கார்பன் எமிஷனுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வச்சிடறாங்க இவங்க. அண்ட் அது போக கார்பன் மார்க்கெட்ஸ் ப்ரொவைட் இக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க. லைக் யார் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க எமிஷன்ஸை, க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் அண்ட் க்ளீனர் டெக்னாலஜிஸை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் லைக் மணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் கார்பன் மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அதை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிசோர்ஸஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஸ்டேட்டுக்கு. அதாவது ப்ரைவேட் செக்டார்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் செய்யுது. அண்ட் இது ரொம்ப ஒரு காமனான ப்ரொசீஜர் தான். ஸோ இது வந்துட்டு ட்ரேடிங்குமே அதை டெவலப் பண்ணுது. அண்ட் ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயுமே இது எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டேட் என்வாயன்மெண்டல் அத்தாரிட்டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுது இந்த கார்பன் மார்க்கெட்ஸ். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ரீசனாக இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அமையாது. ஆனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே செப்பரேட்டாக கரெக்டு தான். Question number 24. Which one of the following activities of the Reserve Bank of India is considered to be a part of sterilization? A. Conducting open market operations. B. Oversight of settlement and payment systems. C. Debt and cash management for the central and state governments. D. Regulating the functions of non-banking financial institutions. So the correct answer for this question is A. Conducting open market operations. அண்ட் தி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் சென்ட்ரல் பேங்க் RBI இன் இந்தியா ஒரு ஆக்ஷன் எடுக்கும். எப்படின்னா, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. லைக் டொமஸ்டிக் மணி சப்ளை அண்ட் இன்ஃப்ளேஷன், ஒரு நாட்டில் இருக்கிற அந்த டே டு டே லைஃப் ஸ்டைலோடைய மணி டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்துட்டு கவுண்டர் பேலன்ஸ் ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்காக ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இது நியூட்ரலைஸ் பண்ணும். லைக் நிறையா இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோஸ் இருக்கும்ல, பணம் வரது போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் முக்கியமாக இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்க்கு. இதை ஒரு டூல், இதோட ஒரு டூலாக தான் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. OMO ஆர் தி பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் காமன் செக்யூரிட்டிஸ்
by the central bank in the open market in order to regulate the money supply in the economy. ஸோ ஒரு ஆர்பிஐ வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறப்ப இந்த மாதிரி லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணும் இன்டு தி economy while it sells these securities it observes liquidity from the economy. அதுக்கப்புறம் இதை வாங்கிட்டு அந்த செக்யூரிட்டிஸை திரும்ப விற்கிறப்ப மறுபடியும் அந்த லிக்விடிட்டியை வந்துட்டு அந்த எக்கனாமியில் கொடுத்த லிக்விடிட்டியை திருப்பியும் எடுத்துக்கும் ஆர்பிஐ. Question number 25. Consider the following markets. 1. Government bond market. 2. Call money market. 3. Treasury bill market. 4. Stock market. How many of the above are included in capital markets? A. Only 1. B. Only 2. C. Only 3. D. All 4. So, the answer for this question is option B. Only 2. So, இதில் எந்த 2ன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட் அண்ட் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம் இருக்குது, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். நம்ம கொஷனில் கேட்டிருக்கிறது கேபிட்டல் மார்க்கெட். வேரஸ் மணி மார்க்கெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் டெட் அண்ட் லெண்டிங் வரும். அண்ட் இது வந்துட்டு என்னென்னா ஒரு வருஷம் இல்லைனா கம்மி, அது கம்மியாகவும் இருக்கும். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட் எல்லாமே லாங் டேர்ம் அசெட்ஸாக இருக்கும். லைக் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மணி மார்க்கெட் வந்துட்டு லெஸ் ரிஸ்கியாக இருக்கும் அண்ட் லெஸ் ரிவார்டிங். அதிலிருந்து கிடைக்கிற லாபம் என்னமோ கம்மி தான். பட் கேபிட்டல் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வாலடைல், ஆனால் பொட்டென்ஷியலி ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். இந்த டெஃபினிஷன் பொறுத்தவரையிலும் கேபிட்டல் மார்க்கெட்டில் ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று கவர்மெண்ட் பாண்ட் மார்க்கெட், இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட். கால் மணி மார்க்கெட் அண்ட் ட்ரெஷரி பில் இது ரெண்டுமே மணி மார்க்கெட், அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் டெட்டுன்னு சொன்னோம்ல ஃபஸ்ட்டு, இன்னொரு ஒரு பார்ட் இதோடது, அதுக்கு கீழே இது ரெண்டும் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட டீல் பண்ணுறனால. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And that's all for today. Please follow for more questions tomorrow on the same page.